வணக்கம் நட்புகளே, நான் உங்கள் எழுத்துக்களின் உயிர் ஆர்ஜே ரஞ்சனி. நீங்கள் கேட்கவிருப்பது எழுத்தாளர் ருக்மிணி அவர்களின் காதல் தீயில் கரைவோம் வா கதையின் தொடர்ச்சியை காணலாம். அத்தியாயம் 22. ஹலோ ஹலோ ஹலோ, யாராச்சும் இருக்கீங்களா? ஹலோ, யார் லைனில் இருக்காங்கன்னே தெரியலடி என்று இலக்கியா எங்கிடம் பேசிக்கொண்டிருக்க சிவாவிடமிருந்து எந்த பதிலும் வராததால் ஹலோ ஹலோ என்று கத்தி ஓய்ந்து விட்டாள். எனக்கு காது கேட்கும் என்று எதிர்முனையில் ஒரு குரல். அது ஃபோன் வந்திருந்துச்சு. ஆமாம், ஃபோன் வந்தால் தான் பேசுவாங்க, அது கூட உனக்கு தெரியாதா? என்னடா இது சத்திய சோதனையாக இருக்குது என்று நினைத்த இலக்கியா, இல்லை நிலா நிலா தங்கச்சியை கண்டுபிடிச்சாச்சு, அவங்கள கூப்பிட போயிட்டுருக்கோம். அப்படியா? எங்கே இருக்கா? எப்படி இருக்கா? நீங்கள் பார்த்துட்டீங்களா? இப்போ அவகிட்ட நாங்கள் பேசலாமா? யார் அவளை தூக்கிட்டு போயிட்டாங்க? எங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு ஒரு ஆள் மேலே என்று ஒன்று விடாமல் பேச ஆரம்பித்தாள். நாங்கள் கூப்பிட்டு வந்து சொல்லுவோம். இன்னும் பார்க்கல, இன்னும் கொஞ்ச நேரத்தில் தங்கச்சியை கூட்டிகிட்டு வந்துடுவோம். சந்தேகம் யார் மேலே தெரிஞ்சுக்கலாமா? குரல் கணீர் கணீர் என்று அர்ஜுன் தாஸ் போல வந்து கொண்டிருந்தது. நடுநடுங்கி போனால் இலக்கியா. இல்லை, எங்களுக்கு நிலாவோட ரிலேஷன்ஸ் மேலே. ஓ, அந்த சங்கீதா தானே? அது ஒரு வெத்து வேட்டு. அவள் ஒரு வாரம் எங்கேயோ அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போயிட்டு தான் கேள்விப்பட்டோம். செக் பண்ணியாச்சு, அவள் இங்கே இல்லை, வேற யாரோ தான் பண்ணியிருக்காங்க. சரி, அப்போ நிலா எப்போ பேசுவா? நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் அவகிட்ட பேசினா சொல்கிறேன். கண்டிப்பாக பேசினா அதற்குள் டக்கென்று ஃபோனை வைத்து விட்டான் சிவா. குரங்கு ஃபோனை வச்சுட்டான் பாரு, லூசு சூப்பர்மேன். ஆமாம், இவன் எதுக்கு இப்போ நமக்கு ஃபோன் பண்ணா? பிரியங்கா சொன்ன அதே கான்செப்ட் தான் இவனும் சொல்கிறான். நான் தான் ஃபோன் பண்ணி பார்த்தேன், ஆனால் அவனாக கால் பண்ணியிருக்கான். அவுட் கோயிங் கால் போன மாதிரியும் தெரியல. ஷோ, குழப்பமாக இருக்கே, பைத்தியம் பிடிக்க வைக்கிறானே. சரி, அவனே என்னோட நம்பருக்கு ஃபோன் பண்ணியிருக்கான், அது வரைக்கும் சந்தோஷம்தான். ஆனால் நிலாவை நினைக்க அவளுக்கு கண்கள் கலங்கியது. சிவா தனக்கு கால் செய்ததை பற்றி அக்ஷயாவிடமும் பிரியங்காவிடமும் கூறினாள். அவர்களின் அடுத்த போனிற்காக மூவருமே காத்து கொண்டிருந்தனர். விக்னேஷ், கோகுல், ஆத்விக், சிவா. கோகுல் வண்டியை செலுத்தி கொண்டிருக்க புயல் வேகத்தில் அது சென்று கொண்டிருந்தது. ஊருக்கு வெளியே ஆத்விக்கிற்கு சொல்ல முடியாத வேதனை மனதிற்குள் வந்தது. சிறு வயதிலிருந்து காதலித்த பெண் எதிர்பாராத விதமாக திருமணம் செய்து தனது மனைவி இப்போது கதறிக்கொண்டிருக்கிறாள் என்று அவனுக்கு நினைக்க குற்ற உணர்ச்சி வாட்டியது. அவனின் முக மாறுதலை அறிந்து கொண்ட விக்னேஷ், மச்சான் உண்மையில தப்பில்லடா. இல்லடா, நான் தான் அவளை சரியா பார்த்துருக்கணும், தப்பு இல்லாமல் என் மேலதான். ஆள் யாரோன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுலடா, ஒரி பண்ணாத, அவங்கள உண்டு எண்ணில பண்ணிடலாம். இருந்தாலும் துடிக்க அவங்கள கொல்லணும்டா. போட்டலாம் விடு என்று சிவா கூற வண்டி இன்னும் சீறி பாய்ந்து சென்று கொண்டிருந்தது அந்த மண் சாலையில். டே, வீடியோவை ஆன் பண்ணிட்டீங்களாடா என்று இந்த புறம் நிலாவை கொடுமை செய்து கொண்டிருந்தது அந்த உருவம். அப்புறம் நல்லா தெரியல, அது தெரியல, இது தெரியலன்னு சொல்லக்கூடாது, புரிஞ்சதா என்றது அந்த உருவம். நமக்கே எப்பயாவது தாண்டா இந்த மாதிரி ஒரு பீஸ் மாட்டுது, இன்னைக்கு விடவே கூடாது இவளை என்றனர். இல்லை, அதெல்லாம் சரிதானா, கல்யாணம் ஆனவளா வேற இருக்கான். அவங்க அடித்த அடியில் இவளுக்கு வேற உடம்புல என்னென்னமோ பிளட்டெல்லாம் வேற கொட்டிகிட்டு இருக்கு, அதுதான் அப்படின்னு ஒருவன் இழுக்க ஆரம்பித்தான். நீ என்னடா எப்பயாவது தடவை இந்த மாதிரி பீஸ் மாட்டுது, அதுக்குள்ளே இப்படி இழுத்துட்டு இருக்க? இந்த மனசாட்சி மண்ணாங்கட்டியெல்லாம் நம்ம வேலைக்கு ஆகாது, புரிஞ்சுதா? கிடைச்சா அனுபவிடா, அதை விட்டுட்டு மனசாட்சி மண்ணாங்கட்டின்னு கடிந்து கொண்டான் ஒருவன். இவன் மூஞ்சி நல்லா தெரியணும், புரிஞ்சுதா? அதுக்கு தான் நமக்கு 15 லட்சம் பேமெண்ட் வாங்கியிருக்கோம், மறந்துடாத. சரி, சீக்கிரம் நம்ம வேலையை ஆரம்பிப்போம், இல்லைனா அந்த பேய் நம்மளை திட்டும். காசையும் வாங்கிட்டு நம்ம எதுக்கு திட்டு வாங்கிட்டு இருக்கணும்? வேணாம், காசு வாங்கினதுக்கு சரியாக வேலையை பார்த்து கொடுத்துருவோம். புறம்போக்கு வீடியோ எடுடா ஒழுங்கா என்று அவள் மீது கை வைக்க போக நிலா மெதுவாக முனகலாக காப்பாத்துங்க என்று ஒவ்வொரு எழுத்தாக வாய்க்குள்ளேயே முனகினாள். திடீரென்று எங்கிருந்தோ பாய்ந்து வந்த ஒரு தோட்டா அந்த அடியாளின் கையை பதம் பார்த்தது. பாய்ந்து வந்த அந்த தோட்டாவில் அனைவருமே ஒரு திசைக்கு சென்று விழுந்தனர். வேற யாரு? நம்ம ஹீரோக்கள் தான். நால்வரும் கண்களில் கோவ தாண்டவம் ஆட ஆளுக்கு ஒரு துப்பாக்கியை வைத்துக்கொண்டு உள்ளே வந்தனர். ஆதி, புல்லட் வேஸ்ட் பண்ணாத, அந்த பொறுக்கிங்களை நம்மளே பார்த்துக்கலாம் என்றான் கோகுல். யாருடா அதை நம்ம ஏரியாக்குள்ள வந்திருக்கிறது? நீ என்ன போலீஸா என்று ஒருவன் கேட்டான். அதுக்கும் மேலடா நாங்க என்று அங்கிருந்த 7 பேரையும் இந்த 4 பேர் துவம்சம் செய்ய ஆரம்பித்தனர். கை கால்கள் எல்லாம் ஒவ்வொரு எங்களுக்கு எடுத்து சென்றனர். ஆத்விக் மூளையில் இரத்த வெள்ளத்தில் சுரண்டு கிடப்பவளை பார்த்து ஒரு நிமிடம் செத்தே போய்விட்டான் என்றுதான் சொல்ல வேண்டும். மதி என்று ஓடி அவளை அணைத்து தன் மடியில் கிடத்தி கொண்டான். மதி இங்க பாரு, நான் வந்துட்டேன் பாரு, ஒரு நிமிஷம் கண்ணை திறந்து பாருடி, என்ன பாருடி, நான் வந்துட்டேன்டி, ஒரு நிமிஷம் கண்ணை திறந்து பாரு, மதி என்ன பாரு என்று அவள் கண்ணம் தட்டி எழுப்பியவன் அவள் நிலையைக் கண்டு உயிரோடு அங்கு இறந்து போனான் என்றுதான் சொல்ல வேண்டும். மேலும் அவளை தன் மடியில் தூக்கி வைத்துக்கொண்டு அவள் பேண்டிலிருந்து இன்னமும் உதிரம் வந்து கொண்டிருப்பதை பார்த்ததும் இன்னும் செத்தே பிழைத்தான்.
கைகளில் இரத்த சிராய்வு இருந்தது. நெற்றியிலும் மிகப்பெரிய காயம் இருந்தது. காட், ப்ளீஸ் டி, ஒரு வாட்டி கண்ணை திறந்து பாருடி. மதி, என்னை பாருடி, நான் தான் வந்து இருக்கேன், என்னை பாரு ப்ளீஸ் டி. கண்களில் கண்ணீர் வரவில்லை என்றாலும் அவனின் வலி உயிர் வரை சென்று மிகவும் வாட்டியது. மயக்கத்திலிருந்து மறுபடியும் முனகியவள் மெலிதாக கண்களை திறக்க, அடிப்பட்ட வேகத்தில் அவளின் இடது கண் சிவப்பாக இருக்க கண்களை மேலும் திறந்தாள் நிலா. நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும் என்று நிறுத்தி நிதானமாக காற்று நிரம்பிய குரலில் அவள் கூற, அவளை நெஞ்சோடு அணைத்து சத்தம் இல்லாமல் ஊமையாய் கண்ணீர் வடித்தான் ஆத்விக். எதற்குமே கலங்காதவன், தன் தாய் இறந்தபோது கூட கலங்காதவன் இன்று கதறி அழுது துடிக்கிறான். அவனின் மதியை பார்த்து, மதி, உன்னை அப்படி விட்டுருக்க கூடாதுடி, என்னை மன்னிச்சிருடி ப்ளீஸ், நம்ம இங்கிருந்து போகலாம், என்னை கூட்டிட்டு போங்க என் ட்ரெஸ் என்று அழ ஆரம்பித்தாள். ஒன்றும் இல்லடி, ஒன்றும் இல்லை, நீ ட்ரெஸ் போட்டு தான் இருக்க பாரு. அவளை தூக்கி தன் மடி மீது வைத்த பின் தன் சட்டையை கழட்டி அவளுக்கு மாட்டிவிட்டான் ஆத்விக். இங்கே யாருமே இல்லை, உன்னை யாருமே தொடலை, நான் உன்னை கூட்டிட்டு வந்துட்டேன்டி, உன்னை யாரும் தொட முடியாது, ஆனால் லேட்டாக வந்துட்டேனடி, உனக்கு இவ்வளோ ஆபத்து வந்திருக்கு, இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கியடி, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருடி, உனக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடாதுன்னு உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன், ஆனால் என்னை மன்னிச்சிடு ப்ளீஸ் மதி என்று கூற, அவனை பார்த்த சந்தோஷத்திலேயே இவள் மயக்கத்திற்கு சென்று விட்டாள். ஆத்விக், நேரம் இல்லடா, உடனே தூக்கு, ஹாஸ்பிட்டல் போகணும் என்றான் விக்னேஷ். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுடா என்ற நண்பனின் தளர்ந்த குரலில் ஒரு நிமிடம் ஆடிப்போய் அவனை பார்த்தான். தயவு செஞ்சு மதிய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க, எனக்கு கொஞ்சம் இங்கே வேலை இருக்கு, நீயும் கோகுலும் கிளம்புங்க, சிவா நீ கூட கிளம்பிரு என்றான். எனக்கும் இங்கே வேலை இருக்கு நிலா, எனக்கும் தங்கச்சி மாதிரி தான், கூட்டிட்டு போங்கடா, நான் முடிச்சுட்டு கூட்டிட்டு வரேன் இவனை, அப்புறம் மறக்காம அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிடுங்க என்று ரோபோ குரலில் பேசினான் சைக்கோ சிவா. இன்னைக்கு கண்டிப்பா கொல்லணும்டா என்று ஆத்விக் கூற, முடிச்சு விடுறா, இங்கதான் எங்கேயாவது இருக்குங்க, சிக்னல் இங்கதான் காட்டுது என்ற அந்த இரக்கமில்லாத மிருகத்தை தேடிச் சென்றனர். தேடிச் சென்றபோது கண்டுபிடித்து விட, ஹேய் என்று கத்த சப்த நாடியும் ஒடுங்கி பின்னால் நகர்ந்தது அந்த கொடூர உருவம். விக்னேஷ் பிரியங்காவிற்கு போன் செய்ய மூவரும் அடித்து பிடித்து மருத்துவமனை நோக்கி கொண்டு இருந்தனர். அத்தியாயம் 23. பின்னால் நகர்ந்த உருவத்தை பார்த்த ஆத்விக், நீ ரொம்பவே பெரிய தப்பு பண்ணிட்ட, மரணத்தை விட பெரிய வழியை உனக்கு கொடுக்க போறேன். அது நீ எப்படி என்னை கண்டுபிடிச்ச? உன்னோட நடவடிக்கையெல்லாம் நான் வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்தேன். என்னைய சாதாரணமாக நினச்சிக்கிட்டல்ல மாயா. ஆத்விக், ஷட் அப் யூ பிட்ச் என்று அவன் கர்ஜிக்க, விட்டான் ஒரு அறை மாயாவின் கன்னத்தை பிடித்து கொண்டு அவனை பார்த்து பேசத் தொடங்கினான். இல்லை கர்ஜிக்க தொடங்கினான். எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்டாட்டி மேலே கை வைக்கணும்னு நினைச்சிருப்ப, அன்னைக்கே உன்னை முடிச்சு விட்டுருக்கணும்டி, அவளை கஷ்டப்படுத்தி கண்ணீர் விட வச்சுட்டல, உனக்கு நரகத்தை காட்டுறண்டி, நரகத்தை. இது வரைக்கும் நான் பொறுமையா இருந்தது காரணம், கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க அப்பா வந்து எங்கிட்ட கெஞ்சிட்டு போனாரு, அதனாலதான். ஆனா நீ இவ்வளவு பெரிய கேடுதட்டதனமான வேலை பார்ப்பேன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா அப்பயே உன்னை முடிச்சு விட்டுருப்பேன் என்று மீண்டும் ஒரு அறையை விட்டான். கண்ணம் தீயாய் எரிந்து உதட்டிலிருந்து ரத்தம் வெளியே வர மீண்டும் ஆத்விக்கிடம் நெருங்கி, இங்க பாரு, என்ன நீ அடிக்க எல்லா உரிமையும் இருக்கு, ஆனா அவ போய் அவளா உனக்கு வேணும் என்று சொல்லி முடிக்கும் முன்னே அவனின் மீண்டும் எரிச்சலுக்கு ஆளாகி அறையை கன்னத்தில் வாங்கி உட்கார்ந்து விட்டாள். உன்கிட்ட அன்னைக்கே நான் சொல்லிட்டேன்டி, சின்ன வயசுல இருந்து என் உயிரில் கலந்தவதாண்டி என் மதி, அவளை விட எனக்கு வேற எதுவும் பெருசு கிடையாது, என்ன அதிகாரம் பண்ணவும் அசைக்கவும் ஏன் கொல்லவும் என் மதியை தவிர வேற யாருக்குமே உரிமை கிடையாது. அப்படி இருக்கிறவளை இன்னைக்கு என்னென்னவளா பண்ணியிருக்க, உன்னை எப்படி சும்மா விடுறது என்று கழுத்தை நெறித்தான். ஓ விடுறா என்று கத்தியவளை ஒரு நிமிடம் விட ஆசுவாசம் அடைந்தவள், ஓகே நீ தயாராக தான் வந்திருப்பேன்னு எனக்கு தெரியும், இப்போ கூட உனக்கு கெட்டு போல, மனசை பார்த்துட்டே என் கூட வாழ்கிற வழியை பாரு, நீ என்ன யோசிக்கிறேன்னு கூட எனக்கு தெரியும். ஒருத்த வந்து கல்யாணத்தில் பிரச்சனை பண்ணானே, அவனை நினச்சிதானே, அவனை என்னைக்கோ முடிச்சு விட்டுட்டேன், அவன் திரும்பி வரவே மாட்டான், இல்லை முடியாதுன்னா இப்போவே உன்னை அடித்து என்னால் என்ன வேணாலும் பண்ண முடியும் என்று மாயா திமிராக கூறினாள். சிவா, ஆத்விக் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டனர். நீங்கள் 2 பேரும் என்ன பேக்ரவுண்டில் இருந்து வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் என்று சற்று பின்னோக்கி நகர்ந்து 2 கைகளை தட்ட ஆரம்பித்தாள். அங்கு 15 பேர் கொண்ட ரவுடி கும்பல் இங்கு வந்து சென்றது. இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகல, நீ என் கூட வந்துற ஆத்விக், யாரும் உங்களை காப்பாற்றவே முடியாது என்ன தவிர என்று ஓரமாக அவள் நிற்க 15 பேரோட பந்தாடத் தொடங்கினார்கள் ஆத்விக்கும் சிவாவும். சிவா இயற்கையிலேயே முரட்டு குணம் கொண்டவனாக இருந்ததால் அவனால் எத்தனை பேர் வந்தாலும் சமாளிக்க முடியும். அவர்களின் நட்பின் பலமே சிவாதான். எனில் சைக்கோ என்றாலும் பொருந்தும். ஒரு பெண்ணை இவ்வளவு கீழ்த்தனமாக செய்த இவளை கொன்றே ஆக வேண்டும் என்ற வெறி அவனுக்குள் வந்துவிட்டது.
அங்கு அடித்ததற்கு 100 படி மேலாக இங்கு இருந்தவர்களையும் அடிக்கத் தொடங்கினார்கள். அதிகபட்சம் 2 அடிகளிலேயே அனைவரும் சுரண்டு விழுக ஆரம்பித்தனர். மிச்சம் 4-5 பேரை அடிக்க ஆரம்பித்தால் அவர்கள் ஓடுவதற்கு தயாராக இருந்தனர். தனது ஆட்களின் எண்ணிக்கை குறைவதை பார்த்த மாயா அங்கிருந்து தப்பித்து போக தயாரானாள். சிவாவோ, அவளை புடி ஆத்விக், அவ இன்னைக்கு மிஸ் ஆகிடக்கூடாது என்று கூறினான். சரி, நீ பார்த்துக்கோ, நான் வரேன் என்று அவள் பின்னே விறுவிறென்று சென்றான் ஆத்விக். அது ஒரு பழைய மரகுடோன் என்பதால் அங்கிருந்த ஒரு பெரிய அடுக்கி வைக்கப்பட்டிருந்த மரத்திற்கு பின்னால் ஒளிந்தாள் மாயா. அவன் தன்னை கண்டுபிடிக்க மாட்டான் என்று குருட்டு தைரியத்தில் இருந்தாள். சத்தம் எதுவும் கேட்காமல் இருக்க தன் கண்களை மட்டும் சுழட்டி பார்த்தபடி நின்று கொண்டிருந்தாள். திடீரென்று அவளது தலையை பிடித்தான் ஆத்விக். மறுபடியும் அவளை ஒரு அடி அடித்தவன் அதோடு அவள் மயக்கத்திற்கு சென்று விட்டாள். அனைத்தும் முடிந்து என்னடா ஆச்சு என்று சிவார் கேட்க, இவளை இப்படியே விடக்கூடாதுடா, இப்போதைக்கு மயக்கத்துல தான் இருக்கா என்றான் ஆத்விக். அது ஒரு பழைய நாற்காலியில் கட்டி வைத்துவிட்டு சென்று விடலாம் என்று முடிவெடுத்தனர். நான் இங்க இருக்கேன், நீ போய் தங்கச்சியை பார்த்துட்டு வா என்றான் சிவா. நான் பார்த்துட்டு சீக்கிரம் வந்துடுறேன் என்று விறுவிறென்று காரில் சென்றான் ஆத்விக். அசுர வேகத்தில் ஆத்விக் நிலாவை பார்க்க மருத்துவமனை சென்று கொண்டிருந்தான். அங்கு மருத்துவமனை ஐசியூவில் நிலா வாடிய முல்லைக்கொடி போல படுத்திருந்தாள். அந்த அறைக்கு வெளியே கோகுல், அக்ஷயா, விக்னேஷ், பிரியங்கா, இலக்கியா மற்றும் நிலாவின் அம்மா கீதா என்ற அனைவருமே இருந்தனர். ஐயோ கடவுளே, கல்யாணம் பண்ணி என் பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமையா வரணும் என்று தலையில் அடித்துக்கொண்டு நிலாவின் அம்மா கீதா கண்ணீர் வடித்தார். அவர்களை ஆறுதல் படுத்த முயன்றாள் இலக்கியா. அம்மா, அப்படியெல்லாம் பேசாதீங்கம்மா, கண்டிப்பா எல்லாம் சரியாயிடுவா, நிலாவுக்கு ஒண்ணுமே ஆகாது, ப்ளீஸ் அழாதீங்கம்மா என்று சமாதானப்படுத்தினாள். அவ மட்டும் நல்லா எந்திரிச்சு வந்தாலே எனக்கு போதுமா, வேற என்ன எனக்கு வேணும், அழுது கொண்டிருந்தார் அம்மா. சிறிது நேரத்தில் அங்கு பறந்து வந்தான் ஆத்விக். டாக்டர் வந்தாங்களா, ஏதாவது சொன்னாங்களா என்று பதறியபடியே கேட்டான். தம்பி, நிலா படுத்திருக்க கோலத்தை பார்த்தீங்களா, என் பொண்ணை நான் இப்படி பார்க்கவா கட்டி கொடுத்தேன், என்னால் தாங்கிக்கவே முடியலையே என்று அவனிடம் கேட்டு அழுது கொண்டிருந்தார். அத்தை, கண்டிப்பாக அவளுக்கு ஒன்றுமே ஆகாது, நீங்கள் கவலைப்படாதீங்க, அவளை கண்டிப்பாக நான் காப்பாற்றிடுவேன். டேய் டாக்டர், இப்போதாண்டா உள்ளே போயிருக்காங்க, வெளியில் வந்துடுவாங்க என்று கோகுல் கூறினான். ஐயோ என்று தலையில் கை வைத்து இடிந்து போய் அங்கேயே உட்கார்ந்தான் ஆத்விக். மச்சா, நீயே இப்படி உட்கார்ந்துட்டேனா, இவங்களுக்கு யாரடா ஆறுதல் சொல்றது என்று கீதாவை கை காட்டினான் விக்னேஷ். என்னதாண்டா, என்னால தாண்டா பிரச்சனை, என்னால மட்டும்தாண்டா பிரச்சனை, அவளை நான் காப்பாத்திருக்கணும், இந்த அளவுக்கு அவளை காப்பாற்றாம நான் எப்படி போனேன், எவ்வளோ கஷ்டப்பட்டா தெரியுமாடா, அவளை பார்க்க பார்க்க எனக்கு ஏன் மேலேயே கோவம் வருதுடா. ஐசியூவிலிருந்து வெளியே வந்த டாக்டர், பேஷண்டோட ரிலேஷன் யாரு என்று ஆத்விக்கை கேட்க விக்னேஷ் ஆத்விக்கை கை காட்டினான். உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும், வரீங்களா என்று கேட்க இருவரும் உள்ளே சென்றன. இங்கே பாருங்க, நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க, இது சொல்ல வேண்டியது என்னோட கடமை. டாக்டரா உங்ககிட்ட எதையும் மறைக்க விரும்பலை. அவங்க இப்போ இருக்க கண்டிஷன் கொஞ்சம் ஓகே தான், ஆனால் ரொம்ப அடித்து காயப்படுத்தி இருக்காங்க. வயிற்றில் ரொம்பவே இன்டர்னல் ப்ளீடிங் இருக்குது, அதனால தான் பிளட் வந்து இருக்கு. முகத்திலையும் ரொம்ப அடிச்சிருக்காங்க. இப்போ பிரச்சனை வயிற்றில் நிறைய தடவை வேகமாக மிதிச்சதுனால தான். குடல் அப்புறம் யூட்ரஸ் கொஞ்சம் அவங்களுக்கு வீக்காகி இருக்கு. ஸோ நிலாவை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். டாக்டர், எதாக இருந்தாலும் மறைக்காமல் சொல்லுங்கள், என் நிலாவுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நிலா மேலே நீங்கள் வச்சிருக்க காதல் புரியுது, ஆனால் இது ரொம்ப முக்கியமான விஷயம். நிலாவுக்கு ஒரு 2-3 இயர்ஸ் குழந்தை வேண்டாம், அது அவள் ஹெல்த் கண்டிஷனுக்கு நல்லதில்லை. உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைனாலும் நாங்கள் தர எந்த மெடிசனுமே அவங்களுக்கு இப்போ ஏற்றுக்க மாட்டேங்குது, அதுதான் எங்களுக்கு கவலையாக இருக்குது. ஐயோ டாக்டர், ப்ளீஸ் தயவு செய்து பாசிட்டிவாக ஏதாவது சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் செத்தே போயிடுவேன். என் நிலாவை விட இந்த உலகத்தில் எதுவுமே முக்கியதும் இல்லை. இங்கே பாருங்கள் மிஸ்டர், இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க, கொஞ்சம் பொறுமையாயிருங்க, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு எதுனாலும் பேசிக்கலாம். அவங்க முதல்ல கண் முழிச்சிடுறோம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். நான் ஒரே ஒரு வாட்டி மட்டும் ப்ளீஸ் என் நிலாவை பார்க்கணுமே என்று கதறினான். சரி போங்க, ஆனால் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஆத்விக் வேகமாக அந்த அறைக்குள் செல்ல அங்கே நிலாவோ ஆங்காங்கே ஓயர்களின் சப்போர்ட்டில் ஆக்சிஜன் மாஸ்க் பொருத்தப்பட்டு படுத்திருந்தாள். தளர்ந்த நடையோடு அவள் அருகில் சென்றவன் அவள் கையை பிடித்து தன் கண்களில் ஒட்டி வைத்து கொண்டான். மதி, மதி, நான் பேசுறது கேக்குதாடி? ஒரு நிமிஷம் எனக்காக கண்ணை திறந்து பார்க்க மாட்டியா? எனக்கு உன்னை விட்டா யாரடி இருக்கா? ஒரு வாட்டி மட்டும் கண்ணை திறந்து பாருடி என்று கண்ணீர் வடிக்க பாவம் அவனின் கண்ணீரை துடைக்க வேண்டியவளோ எதுவும் பேசாமல் கண்களை மூடிப்படுத்திருந்தாள். அம்மாவும் என்னை ஏமாத்திட்டு போயிட்டாங்க, அப்பாவும் வேற வாழ்க்கை தேடிக்கிட்டாரு. எனக்கு அத்தை எல்லாமாவும் இருந்தாலும் என் மனசு சின்ன வயசுல இருந்து விரும்பினது ஒன்றை மட்டும்தான் மதி. உனக்கு புரியுதா? உங்கள்கிட்ட நான் முன்னாடியே நிறையா பேசி இருக்கணும், சொல்லி இருக்கணும், ஆனால் பேசாமல் விட்டுட்டேன். அது என்னோட தப்பு தாண்டி. மதி ப்ளீஸ் ஒரு வாட்டி கண்ணை திறந்து பாருடி. எனக்கு ரொம்ப கொடுமையான வழி கொடுக்காத, சத்தியமா என்னால் முடியல, சாவை விட கொடுமையா இருக்குடி. உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா சத்தியமா சொல்றேன், நானும் உயிரோடவே இருக்க மாட்டேன். அவள் இன்னமும் பேசாமல் அப்படியே படுத்திருக்க, மதி நான் அழணும்,
கஷ்டப்படணும், உன்னை துடிக்க வைக்கணும் அப்படின்னு முடிவே பண்ணிட்டியா? அதனால தான் கண்ணை திறக்க மாட்டேங்கிறியா? தப்பு என் மேலே தாண்டி, என்னை மன்னிச்சிருடி ப்ளீஸ். ஒரே ஒரு வாட்டி என்கிட்ட வந்துரு, அதுக்கப்புறம் கண்டிப்பா என் கண்ணை விட பத்திரமா உன்னை பார்த்துக்கிறேன்டி மதி, ப்ளீஸ் டி என்று அவன் சத்தம் போட்டு அழுக ஆரம்பித்தான். உள்ளே வந்த நர்ஸ், சார் பேஷண்ட் இருக்கும்போது இப்படிதான் தொந்தரவு பண்ணுவீங்களா? அவங்களே மயக்கத்தில் இருக்காங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லி தானே அனுப்புனேன். நீங்கள் வெளியில் போயிருங்க சார், ஏதாவதுன்னா நாங்கள் கூப்பிடுறோம் என்று கூற எழுந்து வெளியே செல்ல தயாரானான். அவனின் கைகள் இறுக்கப்படுவதை உணர்ந்தான். அவன் நகர முடியவில்லை. அவன் கைகளை இறுக்கி பிடித்திருந்தது தன் தேவதைதான் என்று உணர்ந்தான் ஆத்விக். மதி, இங்க பாரு, ஒரே ஒரு வாட்டி கண்ணை திறந்து பாருடி, இங்க பாரு, இங்க பாரு, உனக்கு பக்கத்துல தாண்டி நான் இருக்கேன் அவன் கூற மெதுவாக கண்களை திறந்து கண்கள் குளமாக அவனை கண்டாள் மதி. அவள் கைகளை பிடித்து கொண்டே பெட்டில் அமர்ந்த ஆத்விக் மதி என்று கூற வெளியே இருந்த அனைவரும் இதற்கு மேல் தாங்க முடியாது என்று உள்ளே வந்தனர். கீதா அம்மாவோ கதறி கதறி அழுக அங்கிருந்த நர்ஸ் மீண்டும் தயவு செஞ்சு இந்த மாதிரி சத்தம் போடாதீங்க என்று கூற தன் முந்தானையை வைத்து வாயை பொத்திக் கொண்டார் கீதா அம்மா. இலக்கியா, அக்ஷயா, பிரியங்கா மூவரும் கண்ணீர் வடிக்க தங்கள் தோழியை இப்படி பார்ப்போம் என்று அவர்கள் கனவிலும் நினைக்கவில்லை. உடம்பில் அவ்வளவு காயங்கள், கால்கள் கூட மிகவும் அடிபட்டிருந்தது. அனைவருக்கும் ஒரு படி மேல் இலக்கியாவிற்கு கண்ணீரை கட்டுப்படுத்தவே முடியவில்லை. 1000 இருந்தாலும் அவளுக்கு முதலில் கிடைத்த தோழி நிலாதான். அவள் தலைப்பக்கத்தில் அவள் நின்றிருக்க கண்ணீர் அருவியாய் கொட்டியது. அங்கு நின்று 2 ஆடவர்களுக்குமே நிலாவின் நிலையை பார்த்து மிகவும் வருத்தமாகவே இருந்தது. நிலா கண்ணு என்று கீதாம்மா அவளை அழைக்க ஆக்சிஜன் மாஸ்கை தனது இடது கையால் எடுத்தவள் மெல்லிய குரலில், அம்மா அழாதம்மா, எனக்கு சரியாகிடும் என்று கூற அருகில் நின்றிருந்த இலக்கியாவை பார்த்து மேலும் கண் கலங்கினாள். மூவருமே அழுக ஆரம்பித்தனர். அழாதீங்கடி, எனக்கு ஒன்றும் இல்லை, சீக்கிரம் நான் சரியாகி வந்துடுவேன். விஜயம்மா எங்கே போனாங்க? அவங்க வந்துட்டு இருக்காங்கடி என்று கீதாம்மா சொல்ல, யாராவது ஒருத்தர் மட்டும் இங்கே இருங்க ப்ளீஸ் என்று நர்ஸ் கத்திவிட்டு சென்றார். சார், நீங்களும் பார்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்தில் கிளம்பிடுங்க என்று ஆத்விக்கிடம் சொல்லிவிட்டு சென்றாள் அந்த நர்ஸ். மதி, மதி, என்னை மன்னிச்சிட்டியாடி, அதை மட்டும் சொல்லுடி, நான் தெரிஞ்சுக்கணும். ஏங்க இப்படிலாம் பேசுறீங்க? விடுங்க, உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை. என்னால் தாண்டி நடந்துச்சு, என் மேலே தான் எல்லா தப்பு. நான் உன்னை சரியாக பார்த்துக்கல, நான் உன்னை பார்த்துருக்கணும். எங்க இது எதிர்பாராமல் நடந்தது தானே, அப்படிலாம் பேசாதீங்க, என்னால் தாங்கிக்க முடியல. எனக்கு உயிரே இல்லை தெரியுமாடி என்று அவனின் சூடான கண்ணீர் நிலாவின் மீது விழுந்தது. இதுவரை கண் கலங்காதவன் கண் கலங்கி கூற அவன் கூறியதில் அவளுக்கும் தாங்க முடியாத வேதனை வந்தது. முதலில் அவள் கைகளால் அவனை அணைத்து கொண்டான். தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பயமுறுத்தாதடி, என்னை மன்னிச்சிருடி மதி, உன்னை கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துப்பேண்டி, இனி உனக்கு எந்த ஆபத்தும் வராது என்று அதையே கூறிக்கொண்டிருந்தான். உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், கிட்ட வரீங்களா என்று அவள் கேட்க அவள் முகத்துக்கு நேரே ஆத்விக் சென்றான். என்ன மதி, சொல்லு, ஏதாவது வேணுமா என்று அவன் கேட்க, இன்னும் கொஞ்சம் கிட்ட வாங்களே என்று அவள் கூற அவள் அருகில் வந்தவன் அவன் உதட்டில் பட்டும் படாமல் ஒரு முத்தம் கொடுத்தாள் தன் வறண்ட இதழால் நிலா. கண்ணீருடன் அவள் பக்கத்தில் இருந்த தலையணையில் தலையை வைத்து அவளை கட்டி கொண்டான் ஆத்விக். மயக்கத்தில் இருந்த மாயா சற்று கண்களை திறந்து பார்க்க ஏதோ அவளுக்கு உணர்த்த அவளுக்கு எதிரே கால் மேலது கால் போட்டு உட்கார்ந்திருந்தான் சைக்கோ சிவா. அவனை பார்த்து, நீ 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 யாரு? இங்கே பாரு, உனக்கு எவ்வளோ பணம் வேணாலும் தரேன், என்னை விட்டுரு என்று கெஞ்ச ஆரம்பித்தாள். உனக்கு ஒன்று கிடைக்கலன்னா ஒரு உயிரோட விளையாடுற அளவுக்கு வருவியா என்று தன் நீலக்கண்களால் தீயுடன் அவளை பார்த்து கேட்டான். ப்ளீஸ் ப்ளீஸ், என்னை எதுவும் பண்ணிடாத ப்ளீஸ் என்று அவள் கதறினாள். என்ன உன்ன மாதிரி கேவலமான ஜென்மம்னு நினச்சியா? இதுக்கெல்லாம் எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் நிறையா ட்ரீட்மெண்ட்ஸ் வச்சுருக்கோம், அதில் ஒவ்வொன்றா உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். வார்த்தைகள் பொறுமையாய் ஏதோ பேசுவது போல இருந்தாலும் ஒவ்வொரு வார்த்தைகளும் கூர்மையாக வந்தது சிவாவின் வாயிலிருந்து. ஒரு பொண்ணை மயக்கம் இருந்து கொடுத்து அவளை கடத்திட்டு வந்து அடித்து துன்புறுத்தி சொல்லவே முடியாத வழியை கொடுத்து, அதுவும் இல்லாமல் அவளை நீ எல்லாம் ஒரு பொண்ணாக இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட வேலை பார்த்துருக்க. ஒரு பொண்ணை இன்னொரு பொண்ணு இப்படிலாம் கேவலப்படுத்த முடியுமா? ப்ளீஸ் ப்ளீஸ், வேண்டாம், நான் பண்ணது தப்பாக கூட இருக்கட்டும், ஆனால் என்னை விட்டுடு, நான் உனக்கு எவ்வளோ பணம் வேணாலும் தரேன் என்று அவள் கூடிக்கொண்டிருக்கும் போதே சதக் சதக் என்ற அவள் கை கால்களில் கத்தியை இறக்கினான் சிவா. சும்மாவே என்ன எல்லாரும் சைக்கோன்னு தான் சொல்லுவாங்க. சைக்கோங்கிறது எனக்கு புதுசு இல்லை, சைக்கோங்கிற பேர் பழகின விஷயந்தான். சைக்கோ என்னென்ன பண்ணுவான்னு உனக்கு காட்டணுமில்ல. கத்தியை இன்னமும் ஆழமாக அவளின் கால்களில் இறக்கியவன் அதை எடுத்து கையிலும் தோள்பட்டையிலும் குத்தினான். ஐயோ, என்னால் வலி தாங்க முடியல, விற்று விற்று என்று மாயா கத்தினாள். இப்படித்தானே அந்த பொண்ணுக்கும் இருந்திருக்கும். இரு இப்பதானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், அதுக்குள்ள இப்படி பதற என்று சிரித்து கொண்டே கேட்டு அடுத்த பொருளை எடுத்தான். ப்ளீஸ் ப்ளீஸ் என்று மாயா கதற அவளின் ஒவ்வொரு நகங்களையும் ஒவ்வொன்றாக பிடுங்கி போட்டான் சிவா.
இந்த கைதானே அந்த பொண்ணை அடிச்சிச்சு. வழியில் அலறி துடித்து 2 கைகளும் ரத்தம் படிய அலறினாள் மாயா. ப்ளீஸ் ப்ளீஸ், நான் பண்ணது தப்பு தான். அவன் தேவையில்லாமல் அன்னைக்கு மனமடையில் என்னை ஏமாத்திட்டான்ல, அதுக்காக தான் பண்ணேன். யாரு அவன் உன்னை ஏமாத்தினானா? யார்கிட்டடி கதை சொல்கிற என்று கேட்டான். இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? உன்னை முடிக்க போகிறது நான் தான். வழியிலும் பயத்திலும் மேலும் மலர 3வது பொருளை எடுத்தவன், இது என்ன 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 பண்ண போற? இதுவா? இது இரு சொல்கிறேன். நக்கலாய் அவளை பார்க்க, இது பேரு லித்தல் இன்ஜெக்ஷன். கொஞ்சம் கொஞ்சமா எல்லா உறுப்பையும் செயலிழந்து அதுக்கப்புறம் நீ துடிச்சு மூச்சுக்கு ஏங்கி கடைசியா உன் இதயம் நின்று போய் செத்து போவ என்று அவன் சொல்ல பதறி துடித்தாள் அவள். ப்ளீஸ் ப்ளீஸ், அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாத. எனக்கு போலீஸில் பிடிச்சி கொடு, இல்லை பணம் வாங்கிட்டு என்னை விட்டுடு, ஏதோ ஒன்று பண்ணு. இந்த தண்டனை எனக்கு வேணாம். ஓ, தண்டனைலாம் என்ன கொடுக்கணும் என்ன கொடுக்கூடாதுன்னு ஏன் முடிவு பண்ணிட்டியா? போலீஸ்கிட்ட ஒப்படைச்சா அவங்ககிட்ட இருக்கிற பணத்துக்கு நீ உடனே வெளியே வந்துடுவ. அதெல்லாம் நான் பண்ண போகிறதில்ல. என்னோட தண்டனை எப்பவுமே வித்தியாசமாக இருக்கும். அதனால தான் என் பேர் சைக்கோ சிவா. என்ன ஏதாச்சும் பண்ணினா போலீஸ் கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டாங்கடா என்று கத்தினாள். பெரிய ஜோக் இதுதாண்டி இந்த வருஷத்துல. நான் போலீஸை விட பெரிய ஆளு என்று கண்ணிமைக்கும் நேரத்தில் அவளின் நரம்புகளில் இறக்கியிருந்தான் அந்த ஊசியை. நீலக்கண்ணன் சைக்கோ சிவா அனைத்தையும் முடித்துவிட்டு கோகுலுக்கு போன் செய்தான். ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கொண்டிருப்பதாக கூறினான். போனை வைத்த கோகுல், என்னடா ஆச்சு, எல்லாம் ஓவரா? சிவா வந்துட்டு இருக்கானா என்று சொல்ல, அங்கு அவர்கள் பேசியதில் இலக்கியாவிற்கோ சொல்ல முடியாத உணர்வுகள் இதயத்தை ஆக்கிரமித்தது. அத்தியாயம் 24. வாழ்க்கையில் விசித்திரமான ஒன்று நமது வாழ்க்கை துணையை பார்ப்பதற்கு முன்பும் மற்றும் பின்பும் வரும் உணர்வுகளே. அது நிலையானவையாக இருக்க வேண்டும் என்றா எண்ணம் எல்லோருக்குமே இருக்கத்தான் செய்யும். ஒரு சிலருக்கு திருமணத்திற்கு பிறகு வரும் காதல் நிலையானது என்று நினைப்பார்கள். ஒரு சிலருக்கோ பார்த்தவுடன் வரும் காதல், ஒரு சிலருக்கோ பாசம் விட்டு போகாத காதல், இன்னும் சிலருக்கோ அது காதலா என்ற எண்ணமும் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் இந்த 8 பேருக்கும் இருக்கிறது என்றுதான் நினைக்கிறேன். மன்னிக்க வேண்டும், 7 பேருக்கு மட்டுமே. ஏனென்றால் நீலக்கண்ணன் சிவாவை எந்த லிஸ்டில் சேர்ப்பது என்று எனக்கே தெரியவில்லை. வழக்கம் போல் மருத்துவமனை பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது. மருந்தின் வீரியத்தால் நிலா அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தாள். ஆத்விக்கிற்கோ விஜயாவிற்கு போன் செய்ய பயம். என்ன சொல்வது? ஏதாவது காரணம் வேண்டுமே. நிலாவை கடத்தியிருக்கிறார்கள் என்று சொல்ல முடியுமா? தனது மாமியார் கீதாவிடம் கூட வழியில் விபத்து ஏற்பட்டு விட்டது என்று போய் கூறியிருந்தான். அதையே அனைவரும் ஒப்புக்கொண்டு அதன்படியே சொன்னார்கள். ஆனால் விஜயாவிடம் இதை எப்படி சொல்வது? அவர் கண்டுபிடித்து விட்டால் முதலில் அவர் என்ன செய்வார் என்ற ஆத்விக்கிற்கு ஒருவித பயம் உண்டானது. நிலா நன்றாக தூங்குவதை அறிந்து வெளியே வந்த ஆத்விக், சிவா கூப்பிட்டானாடா என்று கேட்க, ஆமாண்டா, இங்கதான் வந்துட்டு இருக்கானாம் என்று பதில் கூறினான் கோகுல். சரிடா, நான் வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரேன் என்றான் ஆத்விக். டே, நாளைக்கு ஊருக்கு போகணும், அதுக்குள்ளே இப்படி ஆகி போச்சேடா. இல்லடா, 1 வீக் நான் இங்கிருந்து எங்கேயும் நகர முடியாது, அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே சேர்ந்து போகலாம் என்று கூறினான் ஆத்விக். அதற்குள் சிவாவும் வந்துவிட, என்ன ஆச்சுடா என்று கேட்டான் ஆத்விக். எல்லாமே முடிஞ்சிருச்சு, இனிமேல் அந்த சாப்டர் க்ளோஸ், அதை பற்றி இனிமேல் யாரும் கவலைப்படாதீங்க என்று பொதுவாக கூறிவிட்டு அங்கிருந்த சேரில் அமைதியாக அமர்ந்தான். விக்னேஷ், ஒரு ஹெல்ப் பண்றியா? இவங்க எல்லாத்தையும் வீட்டில் கொண்டு போய் விடுடா என்று நிலாவின் தோழிகளை கூறினான் ஆத்விக். சரிடா என்று அவர்களிடம் சென்றவன் போகும் வழியிலேயே வீட்டில் டிராப் செய்வதாக இலக்கியாவிடவும் பிரியங்காவிடவும் அக்ஷயாவிடவும் கூறினான். இன்னும் சிறிது நேரம் கழித்து போலாம் என்று பிரியங்கா கூற ஆத்விக் வந்தான். இல்லம்மா, இப்பவே சாயந்தரம் ஆயிடுச்சு இல்லையா, நானும் வீட்டுக்கு தான் போக போறேன், நீங்க போயிட்டு நாளைக்கு வேணா வாங்க, அதுவும் காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வரணும் என்று அன்பு கட்டளை விடுத்தான். சரிங்க அண்ணா என்று மூவரும் கிளம்ப இலக்கியாவின் ஓரக்கண்கள் அவளை அறியாமலேயே தன் நீலக்கண்ணனை தீண்டிவிட்டு சென்றது. அவனோ யார் பார்த்தால் எனக்கு என்னடா வந்துச்சு என்பது போல போனை பார்த்து கொண்டிருந்தான். நால்வரும் கிளம்ப முதலில் இலக்கியாவையும் அக்ஷயாவும் ஹாஸ்டலில் விட்டவன் அதற்கு பிறகு பிரியங்காவை விடுவதற்காக அந்த தார் சாலையில் ஓட்டி கொண்டிருந்தான். அந்தி மாலை பொழுது என்பார்களே, அதுபோல பகலவன் கொஞ்சம் கொஞ்சமாக மறையும் நேரம் அது. என்ன பிரியங்கா, என்னாச்சு என்று ஆரம்பித்தான் விக்னேஷ். நிலாவுக்கு இப்படி ஆகணும்னு நாங்கள் சத்தியமாக நினைக்கவே இல்லை, ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. உண்மைதான், எந்த மனுஷ ஜென்மமும் இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக கீழே போய் ஒருத்தரை வதைக்காது. ஆனால் நல்ல வேளை காப்பாற்றிட்டோம்ல. ஆமாம், அவன் அந்த இடத்துல தான் இருக்காங்கன்னு நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க? நான் கேட்கணும்னு நினச்சேன். சிறிது நேரம் யோசித்தவன், நிலாவோட கழுத்தில் ஒரு லாக்கெட் இருக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒரு ஹார்டின் போட்ட லாக்கெட், அதில் தான் ஜிபிஎஸ் இருக்குது, அதை வச்சு தான் கண்டுபிடிச்சோம். அதுவும் இல்லாமல் அந்த ரெசார்ட்டோட சிசிடிவி பார்த்தோம், அந்த லூசு பயிலுங்க நல்லா கார் நம்பர் தெரிகிற மாதிரி தான் விட்டுட்டு போயிருந்தானுங்க. அதனால தான் இன்னும் கொஞ்சம் சுலபமாக வந்துச்சு. இல்லைன்னா நிலாவை கண்டுபிடிக்கிறது இன்னும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அது கூட பரவாயில்ல, ஆனால் சிவா அண்ணா ஒரு டாக்டர் மாதிரி பிஹேவ் பண்ணுறாரே. உண்மைதான், அவன் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு தான் இந்த வேலைக்கே வந்தான். கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, நீங்கள் எல்லாருமே போலீஸ் வேலையாக பார்க்குறீங்க என்று அவள் தயங்கி கேட்டாள். அதற்குள் அவள் வீடும் வந்துவிட்டது. சிரித்து கொண்டே இவன்,
அதுக்கும் மேலே சரி பத்திரமா போயிட்டு வா பாய் என்று கூறிவிட்டு சென்று விட்டான். சரி தேங்க்ஸ் என்று அவள் கூறுவதற்குள் சென்று விட்டான். ஹாஸ்டலுக்கு வந்தத இலக்கியாவிற்கும் அக்ஷயாவிற்கும் அங்கு இருக்கவே பிடிக்கவில்லை. நிலாவுடன் இருக்க வேண்டும் என்று அவர்கள் மனது அடித்து கொண்டது. அக்ஷயா நம்ம கிளம்பி வந்திருக்க கூடாதுடி என்றாள் இலக்கியா. ஏன் சிவானனை விட்டு இருக்க முடியலையா? லூசு மாதிரி பேசாதடி, நீயே யோசிச்சு பாரு. எல்லாரும் போயிட்டாங்க, சிவா அங்க இருக்கான்னு வெயி, கீதா அம்மா மட்டும் எப்படி சமாளிப்பாங்க? அதுவும் சரிதான், நம்ம தனியா விட்டு வந்திருக்க கூடாது. விஜய் ஆண்டி வேற அங்க இல்லைன்னு தானே சொன்னாங்க என்று அக்ஷயா கூற, எனக்கு ஒரு யோசனை தோணுது, சொல்லட்டா என்றாள் இலக்கியா. என்னடி? இல்லடி, வீடு பக்கத்துல தான் இருக்கு என் வீடு. நான் வேணா போய் சமைச்சு அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துடவா? தயங்கி கூறினாள். ஏண்டி கூமுட்ட, 4 வருஷமா உன் கூட தாண்டி நானும் இருக்கேன். எனக்கு என்னைக்காச்சும் ஒரு நாள் சமைச்சு கொடுத்துருப்பியாடி? உன் மனசாட்சியை தொட்டு சொல்லுடி என்று அழுத்து கொண்டாள். இல்லடி, நானும் அப்படியே அப்பாவை பார்த்த மாதிரி இருக்கும்ல, அதுக்கு தான் சொன்னேன். உனக்கு விருப்பம் இல்லைனா வேண்டாம். சரி, அப்ப நானும் உன் வீட்டுக்கு வரேன். ஆமா, உன் சித்திக்காரி இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கா? அவங்க எந்த மகளிர் சங்கத்தில் உட்கார்ந்துருக்காங்களோ யாருக்கு தெரியும். அப்பா மட்டும் இருப்பாருன்னு நினைக்கிறேன். நீயும் வாயே, போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடலாம். சரி வா போலாம் என்று இருவரும் ஆட்டோ பிடித்து செல்லும் தூரம் வந்துவிட்டது வீடு. வெகு தொலைவில் இருக்கும் என்றுதான் ஹாஸ்டலில் சேர்ந்தாள் என்று நினைப்பார்கள். ஆனால் சித்தி கொடுமை தாங்காமல் இவள் ஹாஸ்டலில் சேர்ந்திருப்பது இனிமேல் தான் தெரிய வரும். இலக்கியாவின் வீட்டிற்கு சென்றார்கள். அந்த வீட்டிற்கு சென்றவுடன் இலக்கியாவிற்கு பழைய நினைவுகள் ஆக்கிரமித்துக் கொண்டிருந்தது. இலக்கியாவின் குட்டி பிளாஷ்பேக். ரஞ்சிதா, சிவராமன் இவர்களில் அமுல் பேபி தான் இலக்கியா. சிறு வயது முதலே இலக்கியாவின் மீது அலாதியான பிரியம் இருவருக்குமே உண்டு. நன்றாக போய்க் கொண்டிருந்த வாழ்க்கையில் சூறாவளி போல ரஞ்சிதாவின் மரணம் சிவராமனையும் இலக்கியாவையும் மிகவும் மனதளவில் உடலளவில் பாதித்தது. அந்த ஸ்ட்ரெஸ் நாளாக நாளாக இலக்கியாவின் உடல்வாகு அமுல் பேபி போல் ஆகியிருந்தது. சுற்றி இருந்த சொந்தங்கள் அனைவரும், பொம்பளை பிள்ளையை வச்சிருக்கப்பா, நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா அந்த புள்ளைக்கு நல்லது தானே என்று 6 வயதான நிலாவின் தோழியான இலக்கியாவை காரணம் காட்டி அவன் மனதை கரைய வைத்தார்கள். அப்போதிருந்த சூழ்நிலையில் தன் மகளுக்கு ஒரு தாய் வேண்டும் என்று சிவராமன் நினைத்தார். வெளியில் பெண் எதற்கு என்று ரஞ்சிதாவின் சகோதரி கஸ்தூரியை அவனுக்கு மனமுடித்து வைத்தார்கள். கூட பிறந்த சகோதரி அல்ல, ரஞ்சிதாவை போல அவள் நல்ல குணம் கொண்டவளும் அல்ல. ஒரு நல்ல குணம் கூட அவளிடம் இல்லை. அந்த ஒரு விஷயத்தை வைத்து, தங்கை என்ற ஒரு விஷயத்தை மட்டும் வைத்து மனமுடித்து கூட்டி வந்தார்கள் கஸ்தூரியை. ரஞ்சிதா அப்பாவின் 2வது மனைவிக்கு பிறந்த மகள்தான் கஸ்தூரி. ரஞ்சிதாவின் அப்பா இறந்த பிறகு 2வது மனைவியையும் தன்னுடனே வைத்துக் கொண்டார் ரஞ்சிதாவின் அம்மா. அந்த அளவிற்கு நல்லவர். ஆனால் அவர்களும் அவர் பிள்ளைகளும் சொத்து சுகம் என்று கண்கள் வேறு விதமாக சென்றது. நாளுக்கு நாள் இலக்கியாவை மிகவும் துன்புறுத்த ஆரம்பித்தனர். ஒரு கட்டத்திற்கு மேல் நீ ஹாஸ்டலில் சென்று படி என்று 12ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தவர்களை தள்ளிவிட பார்த்தார்கள். சிவராமனும் இந்த கொடுமையில் அவள் வாழ்வதற்கு ஹாஸ்டலில் நிம்மதியாக வாழட்டும் என்று நினைத்தார். அது மட்டுமல்லாமல் கஸ்தூரியின் தம்பி ஒரு பெண் பித்தன். அவனிடம் இருந்து தன் மகளை காப்பாற்றிவிட வேண்டும் என்பதற்காகத்தான் ஹாஸ்டலில் சேர்த்து விட்டார். தன் பழைய வாழ்க்கையை நினைத்து ஒரு நிமிட கண்ணீர் வந்தாலும் தன் தந்தைக்காகவே மறுபடியும் அந்த வீட்டில் அடியெடுத்து வைத்தாள் இலக்கியா. உள்ளே சென்றவுடன் வீடு அலங்கோலமாக இருந்தது. தன் தந்தையின் அறையை திறந்தவள் அவர் முன்பு இருந்ததை விடவும் மிகவும் சோர்ந்திருந்தார். அப்பா என்று அவள் கூற சக்தி வந்தது போல எழுந்து உட்கார்ந்தார் சிவராமன். கண்ணு, வந்துட்டியாடா? எப்படிடா இருக்க? அடடே அக்ஷயா, நீயும் வந்திருக்கியா? நல்லா இருக்கியாமா சாமி? எப்படி இருக்கிற? நல்லா இருக்கும்பா என்றாள் அவள். அப்பா, என்ன ஆச்சு உங்களுக்கு? ஏன் இவ்வளவு மெலிஞ்சு போயிருக்கீங்க என்று இலக்கியா பதறினாள். அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, வயசாகுதுல்ல, அதுதான். எனக்கு இருக்கிற ஒரே ஒரு எண்ணம், உன்னை ஒரு நல்ல பாதுகாப்பான இடத்துல ஒப்படைக்கணும், ஒழுக்கமான பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதுதான் என்னோட பிறவி ஆசையே. சித்தி எங்கப்பா? அவர் 2 நாளைக்கு முன்னாடியே எங்கேயோ டூர் போனான்னு கிளம்புனா, இன்னும் வரல. இப்போ நீங்கள் எதுவும் சாப்பிடலையா? வீட்டில் எங்கடா செஞ்சு சாப்பிட முடியுது? வெளியில் ஒரு பாட்டி இட்லி கடை வச்சிருக்காங்கல்ல, பார்த்துருப்பேல்ல, அங்கே தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். என்னப்பா என கூறிய அவளின் கண்கள் கலங்கி விட்டது. இட்லி எப்படிப்பா பசியை போக்கும்? 3 வேளை இட்லி சாப்பிட்டு எப்படிப்பா வாழ முடியும்? வயசாகுதுல சாமி, ஏதோ ஒன்று சாப்பிட்டு உயிர் வாழ வேண்டியதான் என்று சொன்னார். சரிப்பா, நான் உங்களுக்கு இன்னைக்கு சமைச்சு கொண்டு வரேன். நிலாவுக்கும் சேர்த்து சமைக்கணும். உங்களுக்கு நிலாவை தெரியும் இல்ல, ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கடா சாமி. நிலா எப்படி இருக்கா? நல்லா இருக்காளா என்றார் அவர். இருக்காப்பா, அவளுக்கு சின்னதாக ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதனாலதான் இப்போதைக்கு அவங்க அம்மா மட்டும் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. சரி, நம்ம சமைச்சு எடுத்துட்டு போகலாமேன்னு வந்தேன். அட சாமி, என்னடா ஆச்சு அந்த பிள்ளைக்கு? இப்போ எப்படி இருக்கா? பரவாயில்லையா என்று பதறினார். பரவாயில்லப்பா, பரவாயில்ல. சரி, நம்மளும் நம்மளாட முடிஞ்ச உதவியை செய்யலாமே. சரி கண்ணு, பக்கத்துல தானே காய்கறி கடை இருக்கு, ஏதாவது செஞ்சு எடுத்துட்டு போமா என்று கூற, இலக்கியா நான் போய் வாங்கிட்டு வரேன் என்று கிளம்ப, கொஞ்ச நேரம் அப்பாவோட பேசிட்டு இருடி, நானே போய் வாங்கிட்டு வரேன் என்று கிளம்பினாள் அக்ஷயா. அப்பா, இந்த வருஷத்தோட படிப்பு முடியுது, அதுக்கப்புறம் உங்களை ராஜா போல நான் பாத்துக்குவேன் என்று இலக்கியா கண்கள் கலங்கி கூறினாள். நீ இங்க வர வேணாண்டா,
நீ ஏதாவது ஒரு வேலைக்கு போய் தனியா நிம்மதியா வாழு, எல்லா சொந்தமும் இருந்து நீ தனியாள் மாதிரி வாழணும்னு உன் தலையெழுத்து எழுதியிருக்கு பாரு என்று கூறியவர் அழுதே விட்டார். சித்தி அந்த அளவுக்கு மோசமா எதுவும் பண்ண மாட்டாங்கப்பா, நீங்க பயப்படாதீங்க. உனக்கு இன்னும் சில விஷயங்கள் சரியா தெரியலடா. நீ ஒரு குழந்தை மாதிரி வளர்ந்திருக்கே தவிர நீ இன்னும் குழந்தைதான். சரி சரி, அக்ஷயா வர மாதிரி இருக்கு பாரு என்று கூற அவள் போன வேகத்திலேயே காய்கறிகளை வாங்கி வந்தாள். கோடடி, நான் ஏதாவது சமைக்கிறேன் என்று கூறினாள். சரி நீ சம, நான் வீட்டை கிளீன் பண்றேன் என்றாள் அக்ஷயா. பரவாயில்லடி, அதெல்லாம் எதுக்கு என்றாள் இலக்கியா. வாயை மூடிட்டு போய் சமடி, நான் வீட்டை கிளீன் பண்ணிப்பேன் என்று நட்பின் உரிமையாய் தன் தோழியின் வீட்டை சுத்தம் செய்தாள் அக்ஷயா. 6 மணிக்கு சென்றவர்கள் இதோ அதோ என்று 8 மணி போல அவர்கள் வீட்டிலிருந்து கிளம்பினார்கள். ஒருவித சோகத்துடனேயே தன் தந்தையை பார்த்து விட்டு சென்றாள் இலக்கியா. ஹாஸ்பிட்டலுக்கு சென்றவள் அங்கு சிவாவை தவிர வேறு யாரும் இல்லாததை பார்த்து ஒரு நிமிடம் தயங்கி நின்றாள். அக்ஷயாவே சிவாவிடம், அண்ணா எல்லாரும் எங்க அண்ணா என்று கேட்க ஒரு தடவை தன் நீல விழிகளால் இலக்கியாவை பார்த்தான். அக்ஷயாவிடம் பதில் கூறினான். எல்லாரும் வெளியில போயிருக்காங்கம்மா என்று கூறினான். ஓ சரிங்கண்ணா என்று கூறி சற்று தள்ளி வந்தார்கள். என்னடி ஒரு நாள் இப்படி சொல்றாரு, வாயை மூடுடி, அந்த குரங்கு காதல விழுந்துச்சு அவ்வளவுதான் என்று அவளை அடக்கினாள். அங்கு வந்தான் கோகுல். ஹாய், என்ன நீங்க 2 பேரும் இங்க வந்திருக்கீங்க இந்த டயத்துக்கு? இல்லைண்ணா, கீதாம்மா இங்க இருப்பாங்கன்னு வந்தோம். நிலாவோட அம்மா அப்பவே கிளம்பி போயிட்டாங்கடா, அவங்களும் வயசானவங்கல்ல, ரெஸ்ட் எடுக்கணும்னு தாட்டி விட்டோம். அப்படியா, சரி சரி அண்ணா. அதற்குள் வெளியே வந்த நர்ஸ், கொஞ்சம் இந்த மெடிசன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர முடியுமா? அப்புறம் இந்த மெடிசன் மட்டும் இங்கே ஃபார்மசியில் இருக்காது, ஒரு 2 கிலோமீட்டர் அங்கிட்டு ஒரு அப்போலோ ஃபார்மசி இருக்கும், அங்கே போய் வாங்கிட்டு வாங்க என்று கூறினார். இலக்கியா அதை வாங்கி கொண்டவள், என்கிட்ட கார் இருக்கு வரீங்களா என்று அக்ஷயாவை ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டே கோகுல் கேட்டான். அச்சு, நீ போய் வாங்கிட்டு வந்துடுடி, அண்ணா கூட போ என்று சொன்னாள் இலக்கியா. யோசித்துக் கொண்டிருந்தாள் அக்ஷயா. உங்க ஃப்ரெண்டை சரியான பயந்தா கோழியா இருப்பாங்க போலயே, அதான் வர யோசிக்கிறாங்க என்று நக்கலாய் தூண்டி விட்டான். இலக்கியா, எனக்கு யாரை பார்த்து பயம் கிடையாது, சீக்கிரம் வந்து வண்டி எடுக்க சொல்லு என்று விறுவிறு என்று பிரிஸ்கிரிப்ஷனை வாங்கி கொண்டு கீழே இறங்கினாள் அக்ஷயா. சிரித்துக்கொண்டே பின்னாடியே கோகுல் சென்றான். ஐயோ, இவன்கிட்ட தனியா நம்மளை கூர்ந்து விட்டு போறாங்களே, போன் கூட எடுத்துட்டு வரலையே, செஞ்ச சாப்பாடு எல்லாம் வீணா போச்சு, இதை மறுபடியும் எடுத்துட்டு போய் ஹாஸ்டல்ல உட்காந்து நான் தான் திங்கணும் போல, இது எனக்கு மட்டும் பத்துமானு கூட தெரியல என்று அவள் யோசிக்க, ஆமா இங்க ஒரு ஜீவன் இருந்துச்சே, அது எங்க என்று சட்டென்று தனது இடது பக்கம் பார்க்க சிவா அங்கு இல்லை. இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தாரு, அதுக்குள்ள எங்க போனாரு என்று தலையை உயர்த்தி தேட ஆரம்பித்தாள். அங்க யாரை தேடிட்டு இருக்க என்று கணீர் குரல் பக்கத்தில் இருந்து கேட்க சட்டென்று அவர் வலது பக்கம் திரும்பினாள். அவளோ, அது வந்து ஒன்றும் இல்லை, கீதா அம்மா வராங்களான்னு பார்த்தேன் என்று சமாளித்தாள். வாசல் என் சைடு இருக்கு, நீ சுவர் பக்கமா பார்த்து கீதாமா வராங்கன்னு பார்க்கறேன்னு சொல்ற, சுவர்க்குள்ள இருந்து கீதாமா குதிச்சு வருவாங்களா என்று மிரட்டும் தோணியில் அவன் கேட்டான். ஐயோ என்று நினைத்தவள், பிறகு தள்ளி உட்காரலாமா இல்லை அருகில் உட்காரலாமா, எப்படி உட்கார்ந்தாலும் திட்டத்தான் போகிறான், உட்காருவோம், கடவுளே மாசாணி தாயே என்னை இவன்கிட்ட இருந்து காப்பாத்து. ஆமா, இந்நேரத்தில் நீ எதுக்கு இங்க வந்த என்று அர்ஜுன்தாஸ் குரலில் வழக்கம் போல கேட்டு வைத்தான். கேட்டுட்டான். இப்ப என்ன பதில் சொல்லட்டும் யோசித்துக் கொண்டிருந்தாள். கீதா அம்மா இங்க இருப்பாங்கன்னு சமாளிச்சு சரி பார்க்கலான்னு வந்தோம், சமைச்சு கொண்டு வந்து பார்க்கலான்னு வந்தோம். நீயா சமைச்ச என்று கேட்டான். ஆமா, எங்க வீடு இங்க பக்கத்துல தான் இருக்கு. அப்ப ஹாஸ்டல்ல இருக்க? அச்சோ, நம்ம கதையை இவன்கிட்ட சொன்னா கண்டிப்பா திட்டுவான் தான் நினைக்கிறேன். முதல்ல நம்ம கதையை அவன் கேட்பானா? ஆஹா, வாய்ப்பே இல்லை. அது வந்து என்னோட ஜாதகத்துல என் வீட்டில் நான் இருந்தா நல்லா படிக்க மாட்டேனா, ஹாஸ்டல்ல இருந்தா நல்லா படிப்பேன்னாங்க, அதுதான் ஹாஸ்டல்ல வந்து ஜாயின் பண்ணிட்டேன். என் ஹாஸ்டல்ல சேர்த்ததுக்கு அப்புறம் நான் ரொம்ப நல்லா படிக்கிறேன்னு தெரியுமா என்று கதையை அளந்து விட்டாள். நீ எங்க இருந்தாலும் பிரச்சனை தான், இப்ப ஹாஸ்டல்ல தான் இருக்க, சென்டம் வாங்கிட்டியா? நீ மேக்ஸ்ல ஹரியர்னு கூட கேள்விப்பட்டனே. சட்டென்று திருவென்று முழித்து வைத்தாள் இவள். நிலாவோட அம்மா 7 மணிக்கே சாப்பிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க, இனி காலையில தான் வருவாங்க, அதனாலதான் நான் இங்க இருக்கேன் என்றான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அக்ஷயா கேட்டாலே எல்லாரும் வெளியே போயிட்டாங்கன்னு சொன்னீங்க, தெளிவா சொல்லி இருக்கணும்ல நீங்க என்று கேட்டாள். நீலக்கண்ணன் தன் விழிகளால் பதில் கொடுத்தான். ஆமா, என்ன சாப்பாடு சமைச்சிட்டு வந்த? அவசரத்துக்கு அரிசி பருப்பு சாதமும் கொஞ்சம் தயிரும் அப்புறம் பொரியல் எடுத்துட்டு வந்தேன். அந்த சாப்பாடை என்ன பண்ண போற என்றான் இவன். என்ன பண்றது, இங்கதான் யாருமே இல்லையே, நிலாவும் சாப்பிட போறதில்ல. அப்ப என்ன பார்த்தா பிசாசு மாதிரி தெரியுதா உனக்கு? நரமாமிசம் சாப்பிட்ற பிசாசு மாதிரி சொல்ல வரியா நீ? என்னடா இது வம்பா இருக்கு, எப்படி கேட்டாலும் குண்டக்க மண்டக்க பேசுறானே, இவன்கிட்ட வாழ்றதுக்குள்ள போதும் ஆகும் மனசுக்குள் நினைத்து கொண்டாள். அப்படியெல்லாம் இல்லைங்க, அது என்ன ஒன்றும் இல்லை, அந்த சாப்பாடு எங்க கொடு என்று புடுங்கி விட்டான். நீங்க சாப்பிட போறீங்களா? இல்ல, கொண்டு போய் குப்பையில கொட்ட போற, என் நேரம் இன்னைக்கு போய் இதை சாப்பிடணும்னு. அவன் அவசரமாக சாப்பிட, பாவம் காலையில் இருந்து ஏதும் சாப்பிடாத பசி அவனுக்கு. அவள் அவனை பார்க்க, இவளோ அழகா சாப்பிட்றானே, ஆனாலும் மொரட்டு அரக்கன், சைக்கோ அரக்கன் தான் இவன், அழகாவும் இருக்கான் என்று நினைத்து கொண்டாள்.
உன்னை பக்கத்தில் வச்சு சாப்பிட்டா எனக்கு வயிறு வலிக்கும், கொஞ்சம் எந்திரிச்சு போறியா என்று சிறுசிறுவென்று சொல்லிவிட்டான் சைக்கோ சிவா. ச்சே, சாப்பாடை பிடுங்கிட்டு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம எப்படி எந்திரிச்சு போனான்னு பாரு, அழகா என்று பேசிக்கொண்டாள். சரி, நான் நிலா ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வரேன் என்று உள்ளே சென்றவள் நிலாவை பார்க்க வேதனையாக இருந்தது. 2 நிமிடம் அவளை பார்த்து கொண்டே நின்றவள் தூக்கத்தில் இருந்த நிலாவை பார்த்துவிட்டு வெளியே வந்து விட்டாள். சிவாவையும் அவளின் டிஃபன் பாக்ஸையும் காணாமல் சுற்றி முற்றி பார்த்தாள். சலீர் என்று மின்னல் போல் டிஃபன் பாக்ஸுடன் வந்தவன், இந்த டிஃபன் பாக்ஸை வச்சுக்கோ என்று கழுவி கொடுத்து விட்டான். அதுக்குள்ளே சாப்பிட்டீங்களா ஆச்சரியமாக கேட்டாள். நீ என்ன கல்யாண சமையலா சமைச்சு கொண்டு வந்த? ஒரே ஒரு சாப்பாடு, அது உத்துணுண்டு, அது எந்த மூளைக்கு பத்தும், இந்தா எடுத்துட்டு போ. பார்க்க தான் ஆள் ஃபிட்டாக இருக்கான், சாப்பிட்றத பாரு அப்படியே ராஜ்கிரண் மாதிரி என்று மனதிற்குள் நினைத்தாள். ஒரு மரியாதைக்காச்சும் தேங்க்ஸ் சொல்லக்கூடாது? எல்லாரும் சொல்கிற மாதிரி இவன் நிஜமாலுமே சைக்கோதான் என்று இலக்கியா நினைக்க, ஆனாலும் ஐ லவ் யூ சூப்பர்மேன் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டாள். வந்த சிரிப்பை உதட்டுக்குள் மறைத்து கொண்டாள். அக்ஷயாவிற்காக காத்து கொண்டு நின்றிருந்தாள். ஐசோவிற்கு வெளியே ஒரு தனி அறை விசிட் ஹாலாக அந்த மருத்துவமனையில் இருந்தது. அதில் சிவாவும் இலக்கியாவும் மட்டுமே இருக்க, இரவு நேரம் என்பதால் யாரும் அதற்குள் வரவில்லை. கொஞ்சம் சீக்கிர வாடி என்று மனதிற்குள் நினைத்தவள், வெகு நேரமாகியும் அக்ஷயா வராததால் சரி மருந்து வாங்க லேட்டாகி இருக்கும், அது வரைக்கும் இவர்கிட்ட ஏதாவது பேசுவோமா, இல்லை பேசினா இவர் பதில் தான் ஒழுங்காக சொல்லுவாரா? ஆஹா, பக்கத்தில் போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். அவனோ ஃபோனில் ஹண்டிங் கேம் விளையாடி கொண்டிருந்தான். உங்ககிட்ட ஒன்று கேட்கணுமே என்று ஆரம்பிக்க, அவனோ காது கேட்காதது போல அமர்ந்திருந்தான். நம்ம சொல்றது கேட்கல போல என்று இவள் திரும்பி கொண்டாள். ஏதோ கேட்கணும்னு சொல்லிட்டு திரும்பி உட்காந்துக்கிற என்று அவன் பதில் கேட்டான். இல்லை, நிலாவை கடத்தினது இதைத்தான் கேட்கணும்னு நினச்சியா? சலித்து கொண்டான். ஆமாம், அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? நீங்கள் ரொம்ப நேரம் கழித்து வந்தீங்க, அதான் கேட்டேன். கடத்திட்டு போனதெல்லாம் உண்மைதான், இருந்தாலும் நண்பனுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு இல்லையா? அதனால தான் அந்த ஆளை கண்டந்துண்டமாக வெட்டி ஏதோ பக்கத்தில் ஆசிட் ஃபேக்ட்ரி இருக்காமே அதில் முக்கி கரைச்சிட்டு வந்துட்டேன், அசால்ட்டாக பதில் கூறினான். ஒரு நிமிடம் உடல் எல்லாம் படபடக்க சிவாவை அதிர்ச்சியாக பார்க்க தன் அழகான நீலக்கண்களால் எதுவும் நடக்காதது போல பார்த்து வைத்தான் சைக்கோ சிவா. நீங்க கொலை பண்ணிட்டீங்களா? அது கொலை இல்லை, பனிஷ்மெண்ட் என்று எகிரினான். ஐயோ, உங்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுவாங்களே. போலீஸ் அரெஸ்ட் பண்ணட்டுமே என்று நக்கலாய் கேட்க, போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா கோர்ட்டில் உங்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுப்பாங்க, இல்லைனா வேற ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்களே என்று அவள் அப்பாவியாக சோகமாக கூற, கொடுத்தா கொடுக்கட்டும், ஜாலியாக ஜெயிலுக்கு போயிட்டு வர வேண்டியதுதான். இந்த ஃபோன், டிவி, வேலை எதுவுமே இல்லைல்ல. அடப்பாவி, இவ்வளவு நேரம் ஒரு கொலைகாரங்கிட்டையா பேசிட்டு இருந்தேன். இருந்தாலும் எரிமலை கண்கள் 2, பனிமலை இதயம் 1, உன்னிடம் கண்டேன் கெட்ட பையா என்று மானங்கட்டத்தனமாக அவள் மைண்டில் அந்த பாட்டு ஓட நினைவுக்கு வந்தவள் இன்னமும் சிவாவை பயத்துடனே பார்த்து கொண்டிருந்தாள். என்ன பார்த்துக்கிட்டே இருக்க? போலீஸ் உங்களை தேடி வந்து கூட்டிட்டு போயிட்டா என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் கூட்டிட்டு போகட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கிறேன். இல்லை, யாராவது உங்களுக்காகன்னு வாழ்வாங்க இல்லையா? எனக்காக வாழ்றதுக்கு யார் இருக்கா என்று காற்றமாக வார்த்தைகள் வெளிவந்தன. உங்களோட அம்மா? அப்படியெல்லாம் எனக்கு யாரும் கிடையாது பட்டென்று சொல்லிவிட்டு வெளியே சென்று விட்டான் சிவா. இங்கு நடுரோட்டில் கோகுலை அறைந்திருந்தாள் அக்ஷயா. இந்த தொடர் பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.